எவ்வளவோ தடுத்தும் நீ மறுபடியும் மறுபடியும் டான்ஸ் ஆடிட்டே இருக்கியே, என் மனசு எவ்வளவு பாடுபடுது தெரியுமா? இன்னும் தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனா என்ன வெறுக்காதீங்க, என்னை விட்டு வேலைக்கு போயிடாதீங்க. ஏன்னா என் வாழ்க்கையில பிடிப்பு சந்தோஷம் ஏதாவது இருந்தா அது உங்களை பாக்குறப்பதான், உங்களோட பழகிறப்பதான். அதே நிலைமை தான் எனக்கும். பத்மா, ஒரு பழிய சுமந்துக்கிட்டு அதனால அவமானப்பட்டு துவண்டு போய் உன்னை தேடி வரேன். என் வேதனை மறந்து ஒரு சுகமான நிம்மதி கிடைக்குங்கிற நம்பிக்கையில உங்க தூய்மையான நெஞ்ச குத்தி கிளறி ரணப்படுத்துற வானம் கெட்டு 4 பேர் முன்னாடி வெக்கத்தை விட்டு ஆடு தொலைக்க வேண்டிய தலையாயிட்டு எனக்கு. அப்படி அந்த பாவத்தை செய்யலைன்னா என் அக்காவும் அவ குழந்தைங்களும் நடுத்தரவுல நிப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். என் அக்கா புருஷன் சம்பாதிக்கிறது எல்லாம் உடச்சே தீர்த்துறான்னு எனக்கு வர வழி. இந்த வழியில இன்னும் எத்தனை நாளைக்கு போக போற? அநேகமா என்னோட இது கடைசியா இருக்கும். நிஜமாவா? ஆமா. சீதா, சீதா, என்னங்க? இன்னைக்கு ராத்திரி நான் வரமாட்டேன், வேலை விஷயமா வெளியூர் போறேன். என்னைக்கு ராத்திரி ஒழுங்கா நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? வேலை தெரியாம குடிக்கிறது, எங்கேயாவது விழுந்து கிடக்கிறது, புள்ள குட்டி இருக்குன்னு என்னைக்காவது நீங்க நினைச்சு பார்த்ததுண்டா? என்னடி மொழி போச்சு? சோறு இல்லையா, இருக்க இடம் இல்லையா? பாடி. ஆமாமா, என் தங்க பத்மா மட்டும் சம்பாதிக்கலன்னா இந்நேரம் நானும் என் குழந்தைகளும் நடுத்தரவுலதான் நின்று இருப்போம். ஏண்டி ஒப்பாரி வைக்கிற? உன் கதையை கேட்கலாம் நேரம் இல்ல, அர்ஜென்ட்டா 200 ரூபா வேணும், போய் கொண்டா. இல்ல, என்கிட்ட சல்லி காசு கூட கிடையாது. புருஷன்கிட்ட போய் சொல்ல கூடாது, மரியாதையா கொண்டா. புருஷன், பெரிய புருஷன். நடி மரியாதை இல்லாம. அத்தா, அத்தா கை நீட்டி எடுத்தீங்க, நான் படுத்துக்க மாட்டேன். உங்களுக்கு பணம் தானே வேணும்? இந்தாங்க. பத்மா, வேண்டாம் பத்மா, அவர்கிட்ட பணம் கொடுக்காது. அக்கா, பணம் போனா பரவாயில்ல, நமக்கு நிம்மதி தான் வேணும். என்னங்க பத்மா, நீ நல்லா இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும். வர்றேன். அழாதேக்கா, சீக்கிரமா நமக்கு நல்ல காலம் பிறக்கும். முடியாது, 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 முடியாது. யோகானந்த், வீணா பிடிவாதம் பிடிக்காத. வெளிநாட்டிலே வந்திருக்கிற உன் மகன் பரத் உன்னை காப்பாத்துவான்னு கனவு காணாத. ஆமா, நீ செத்து போனதா உன் மகனை நம்ப வச்சு அவன் கையாலேயே இன்னைக்கு உன் சிலைக்கு திறப்பு விழா நடத்தி இந்த உலகத்தை ஏமாத்த போறோம். நாங்க சொல்றபடி இதெல்லாம் கையெழுத்து போட்டா செத்தது நீ இல்ல, நீ இன்னும் உயிரோடதா இருக்கேன்னு இன்னொரு நாடகம் ஆடி உன் குடும்பத்தோட கொண்டு போய் சேர்த்துருவோம். இல்ல இதே இடத்துல அனாதையா சாக வேண்டி இருக்கும். நான் சாக தயாரா இருக்கேன், சாக தயாரா இருக்கேன். என்னம்மா சத்தம்? கராத்தே பழகிட்டு இருக்கேன்பா. ஆமா, இன்னைக்கு உங்க ஃபேக்டரியில செலவு தேவைப்படான்னு சொன்னியே? ஆமாப்பா, சமையல முடிச்சிட்டு போறேன்ப்பா. தொழிலாளர் தோழர்களே, சகோதரர்களே, நான் இப்பொழுது உங்கள் முன்னால் வேதனையை நெஞ்சிலே சுமந்து கொண்டு நிற்கிறேன். ஆம், இத்தொழிற்சாலைக்கு கனிவும் கருணையும் உள்ள முதலாளியாக இருந்த திரு யோகானந்த் அவர்கள் சமீபத்தில் ஒரு கொடூரமான விபத்தில் மாண்டு விட்டார் என்பது உங்கள் யாவருக்கும் தெரியும். யோகானந்த் அவர்களின் ஒரே வாரிசை, அவருடைய புதல்வரை இப்பொழுது நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். மிஸ்டர் பரத். உங்களுக்கு எல்லாம் தெரியாது, திரு யோகானந்துக்கு எனக்கும் 20 வருஷ சிநேகிதம். அவர் என் கூட பிறக்காத சகோதரர். அவருக்கு இப்படி ஒரு முடிவு வரும்னு, அவருக்கு இப்படி ஒரு முடிவு. ஐ எம் சாரி, என் தொண்டை அரைக்கிறது, என்னால பேச முடியல. அப்பா, நீங்க உணர்ச்சி வசப்படுறீங்க. ஆமா, உட்காருங்க. ஐ எம் சாரி, ஐ எம் சோ சாரி. திரு யோகானந்த் அவர்களின் திருவுருவத்தை இங்கே சிலையாக நிறுத்தி இருக்கிறோம். இந்த நல்லவருடைய சிலையை திறந்து வைக்கும்படி எனது தந்தையும் திரு யோகானந்தின் நண்பரும் இந்த தொழிற்சாலையின் பங்குதாரருமான திரு ராம்மோகன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மன்னிக்க வேண்டும். எங்கள் முதலாளி திரு யோகானந்த் மிகவும் நல்லவர், நேர்மையானவர், தொழிலாளர்களுக்காக வாழ்ந்தார். எங்கள் துன்பங்களை தெரிந்து கொண்டு தீர்த்து வைத்தவர் அவர். எங்கள் குறைகளை புரிந்து கொண்டு போக்கி வைத்தவர் அவர். பாசமுள்ள பரிவுமிக்க அந்த உத்தமரின் சிலையை திறந்து வைக்கும் தகுதியையும் உரிமையையும் இந்த தொழிற்சாலையில் பணிபுரியும் ஒரு மூத்த தொழிலாளிக்கு தான் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான்சென்ஸ். உங்களுக்குள்ள தகுதி என்ன, உரிமை என்னன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க ஏற்கனவே போட்ட புரோகிராம உங்களுக்காக மாத்த முடியாது. நத்திங் டூயிங். மாத்த முடியும் அங்கிள், மனசு இருந்தா மாத்த முடியும். எங்க அப்பா வெறும் முதலாளி மட்டுமில்லை, அவர் ஒரு தொழிலாளியும் கூட. சோ ஒரு தொழிலாளியுடைய சிலைய அனுபவமும் நேர்மையும் உள்ள இன்னொரு தொழிலாளி திறக்கிறது தான் நியாயம். அதுதான் நல்லதுன்னு எனக்கும் தோணுது.
அப்ப நானும் பரத் கட்சி தான். தொழிலாளி இல்லைன்னா முதலாளி இல்ல, தொழிற்சாலைகள் இல்ல, உற்பத்தி இல்ல. தொழிலாளி தான் இந்த நாட்டின் முதுகெலும்பு. குமார், உன்னுடைய வேண்டுகோளின்படி இந்த சிலையை ஒரு தொழிலாளி தான் திறந்து வைப்பார். பரத், யூ ஆர் 100% கரெக்ட். தேங்க்யூ. வணக்கம். வெல் டன் குமார். தேங்க்யூ. தொழிலாளர் தோழர்களே, இன்றையிலிருந்து தந்தை விட்டு சென்ற பணியை மகன் தொடருவார். ஆமாம், தொழிற்சாலை நிர்வாகத்தில் அவரும் மேனேஜிங் டைரக்டராக பங்கு கொள்வார். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். உட்கார். மன்னிக்க வேண்டும் தொழிலாளர் நண்பர்களே, இவ்வளவு பெரிய ஃபேக்டரியை நடத்தும் அறிவோ அனுபவமோ எனக்கு இல்லை. ஆக இவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்கும் நிலையிலும் நான் இல்லை. இல்லைங்க, நீங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டா எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். உங்கள் அன்பிற்கு நன்றி. நேரம் வரும்பொழுது இந்த பொறுப்பை நானே ஏற்பேன். அதுவரை இந்த ஃபேக்டரி நிர்வாகத்தை திருவாளர் ராம்மோகன் அவர்களும் அவருடைய குமாரரும் ஏற்று நடத்துவார்கள். அவர்கள் நிர்வாகத்தில் எனக்கு பூரண நம்பிக்கை இருக்கிறது. வணக்கம். நம்ம ஃபேக்டரியில சீஃப் எலக்ட்ரீஷியன் குமார். குமார் எலக்ட்ரீஷியன். Nice to meet you. Pleased to meet you. Thank you. போலாமா? போலாம். அந்த பைப்ஸ் எல்லாம் இப்படி வந்து இப்படி கீழே போய் அதுல பல கனெக்ஷன்ஸ் இருக்கு. இது ஒண்ணு கேட்கல. அதுலயே போய் பேசுவோம். சரி, நான் வரேன். போயிட்டாரு, நான் போக சொல்லலையே. போயிட்டாரு, நான் போக சொல்லல. அவருக்கு காது கேட்கல. ஐயோ பாவமே. அவர் காதுல ஒண்ணு இல்ல, இந்த சத்தத்துல காது கேட்கல. எனக்கே கேட்கல. போன் வந்திருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு போன் வந்திருக்கா? போன். யாருக்கு போகணும்? இத வந்துடுறேன். ஹலோ, நீங்களா? நீ இங்கே இருக்க? ஆமா, என்ன பண்ற? வேலை செய்யறேன். பேர் என்ன? மீனா. மீனா? லாங்கு மீனா, நெத்திலி மீனா? உடம்பு ஏன் இப்படி ஆடுது? மிஷினை பிடிச்சுன்னா தானே ஆடும். உங்களை பார்த்ததும் அதிகமா ஆடுது. ஆடாது பின்ன? அன்னைக்கு கொஞ்சம் ஆட்டமா ஆடுன, ஏன் நிறுத்திட்ட? ஆடு. ஏய், நீயா? ஏன் அடற? நீங்க எப்படி வந்த? மை காட், என்னாச்சு உனக்கு? முதலாளி, இப்படி கொஞ்சம் வாங்க முதலாளி. எதுக்கு? வாங்க முதலாளி. எதுக்கு? என்ன மன்னிச்சேன்னு சொல்லுங்க. கால விடு. சொன்ன கேளு, கால விடு. நான் கீழே விழுந்துருவேன். முதலாளி, நீங்க தான் என் முதலாளின்னு தெரியாம அன்னைக்கு உங்களை மடக்கி நான் ஏதேதோ தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. எனக்கு ஒரு வயசான அப்பா, அவருக்கு கண்ணு தெரியாது முதலாளி. நீங்க என்ன டிஸ்மிஸ் பண்ணா அவருக்கு கஞ்சி ஊத்த முடியாது முதலாளி. நீங்க யாரோ பெரிய வீட்டு மைனர்னு நினைச்சுக்கிட்டு முதலாளி நான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க.
சரி டிஸ்மிஸ் பண்ண போ. சரிங்க முதலாளி. ஐயோ. முதலாளி அப்புறம் பேச்சு மாற மாட்டீங்களே? மாற மாட்டேன் போ. அது போதுங்க முதலாளி. என்ன? எனக்கு சம்பளம் கட்டுப்படி ஆகலைங்க. ஏதாவது கொஞ்சம் மேல போட்டு கொடுத்தீங்கன்னா. இடத்த கொடுத்தா ஐயோ மறுபடியும் ரெண்டு அர்த்தத்துல வார்த்தைங்க வருது. நீ போ போ. முதலாளி இப்ப கண்டிப்பா உன்னை டிஸ்மிஸ் பண்ணுவேன். பேச்சு மாறுறீங்களா முதலாளி? ஐயோ ஏன் இப்படி என் உயிரை வாங்குற? உங்ககிட்ட தனியா பேசணும். இப்ப என்ன கூட்டத்துல இருக்கும்? ரொம்ப ரகசியம். அப்படியா? அத மனசுலயே வச்சுக்க. முதலாளி பெரிய முதலாளி அதான் உங்க அப்பா. அவர் விபத்துல சாகல முதலாளி. என்ன சொல்ற நீ? ஆமா அவரை ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான். நிஜமாவா? உனக்கு எப்படி தெரியும்? யார் கொலை பண்ணாங்க? இங்க வாங்களே. அத பாருங்க. இதே மாதிரி ஒரு சர்தார்ஜி விபத்து நடந்த இடத்துல இருந்து ஓடி வந்தா. அவனை நிறுத்தி அங்க என்னையாச்சுன்னு கேட்டேன். பதிலே சொல்லாம ஓடிட்டான். அவன் உனக்கு அடையாளம் தெரியுமா? ஓ தெரியுமே. மாசம் 21ஆம் தேதி சாயந்தரமா? அன்னைக்கு தானே உங்க தொழிலாளர் சங்க ஆண்டு விழா? கரெக்ட். மந்த வெள்ளி மஞ்ச கிளி இந்த வழி வந்ததடி மானே பாரடி என் மயக்கம் தேரடி குறுந்தாடி மீசை முறுக்கு சரி ஜோடி ஆசை இருக்கு குறுந்தாடி மீசை முறுக்கு சரி ஜோடி ஆசை இருக்கு மந்த வெள்ளி மஞ்ச கிளி இந்த வழி வந்ததடி மானே பாரடி ஊரில் உள்ள ஆம்பளங்க என்ன விட அழக ஊருறங்கும் வேளையில உன்னிடத்தில் வரவ தேனிருக்கும் மல்லிகையை காதலிக்கும் கன்னிகையை மோதவிட்ட லாபம் என்னடி உன்னை மரம் இருக்கு பூவிரிக்க நமக்கு துள்ளி துள்ளி தத்தி வரும் புள்ளி மயில் எனக்கு கிடைச்சா யோகந்தா நீ அணைச்சா மோகந்தா கிடைச்சா யோகந்தா நீ அணைச்சா மோகந்தா வந்த வேடி மஞ்ச கிளி இந்த வழி வந்ததடி மானே பாரடி காத்தடிக்கும் காலம் இது கூதடி குயிலு கண்ணிரண்டில் மேடையிட்டு ஆடுதடி மயிலு காமனுக்கும் மாமனுக்கும் கை கலப்பு வந்ததற்கு காரணமே கன்னி மகளா பத்து மலை சிரிக்க பத்து வீரம் பறிக்க கிள்ளி கிள்ளி கையிரண்டில் அள்ளி அள்ளி எடுக்க வரவா மாலை நேரம் நீ வாழும் சோலையோரம் வரவா மாலை நேரம் நீ வாழும் சோலையோரம் வந்த வேடி மஞ்ச கிளி இந்த வழி வந்ததடி மானே பாரடி என் மயக்கம் தீரடி பல 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 அன்னைக்கு நான் பஞ்சாபி டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு
அதே ட்ரெஸ்ல முன்னாடி வந்து நின்னு உன்னை கலாட்ட பண்ண நினைச்சேன். உன்னை பாக்குறதுக்காக சைக்கிள்ல புறப்பட்டு வந்தேன். வர வழியில யார் அவன்? கண்ணு முன்னு தெரியாம கார்ல வந்து விடுறது. சீக்கிரம் வண்டி எடு மேன். சீக்கிரம். அதுக்கப்புறமா நான் விபத்து நடந்த இடத்துக்கு போனேன். அந்த விபத்துல இறந்து போனவருடைய பணத்தை உரு தெரியாம இருந்த உடலை என் தோல்ல சுமந்துக்கிட்டு வந்து ரோட்ல போட்ட உடனே ராம்மோகனும் அவருடைய மகனும் அந்த உடலை பார்த்து அது யோகானந்த் தான் சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே குழப்பம். இதுல ஏதோ ஒரு மர்மம் அடங்கியிருக்குன்னு நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். அப்ப உடனே நீங்க போலீஸ்க்கு சொல்லிருக்கலாமே. சொல்லிருக்கலாம். ஆனா அந்த கொலையில நானும் சம்பந்தப்பட்டவன் குற்றத்தை ஏமல சுமத்திட்டா அதான் நான் பயந்தேன். ஆனா பத்மா, ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன். அந்த விபத்துல இறந்து போனவரு யோகானந்த் இல்ல, வேற யாரோ. அப்படின்னா ராமோகனும் அவர் மகனும் சேர்ந்துதான் இந்த கொலையை செஞ்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா அப்படிதான் இருக்க முடியும். அது மட்டும் இல்ல, அந்த சதியில உங்க அத்தா ராமுக்கு ஒரு கணிசமான பங்கு இருந்தே தீரணும். அவனை சரியானபடி விசாரிச்சா ஓரளவு உண்மை தெரியும். பத்மா, இந்த விபத்து விஷயமா உன் அத்தா கிட்ட ஏதாவது உண்மை சேகரிக்க முடியுமா? முயற்சி செஞ்சு பாக்குறேன். பெரிய முதலாளி ரொம்ப நல்லவரு. அவர் அப்படி செஞ்சிருக்க வேண்டாம். அத அவர் தலையில எழுச்சு பத்மா, அந்த பாவை கிட்ட மாட்டிக்கிட்டு. சொல்லுங்கத்தா. அப்புறம் பத்மா கார்ல உட்கார வச்சு அப்படியே கொளுத்திட்டாங்க. ஓஹோ, யாரோ சதி செஞ்சுதான் பெரிய முதலாளிய. சாச்சா, பெரிய முதலாளி இல்ல பத்மா, அவர் உயிரோட தான் இருக்கிறார். துரோகிங்க மறைச்சு வச்சிருக்கிறாங்க. என்னைக்கோ எனக்கு சந்தர்ப்பம் வரத்தான் போகுது. அன்னைக்கு இந்த உலகத்துக்கு எல்லா உண்மையும் நான் சொல்லதான் போறேன். அத்தா, அந்த உண்மை என்கிட்ட சொல்லுங்களேன். மாட்டேன், சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். என் புடவையா ஏன் எடுக்கிற? ருக்மணி தெரியுமா? அதாம்மா என் கீப்ரு. அது புடவை இல்லாம அல்லறிங்க அடிக்குது. இந்த புடவைய குட்ட ஒரு சுத்தி சுத்திக்கோ பாவம். ஐ பாரஞ்சாயிட்டி. அட பாவி, நீ நாசமா போக. ஒன்ன குட்டா எப்படியா செட்டா குடுக்கணும்? ஐயோ, எவனோ குதிரை மேல வர்றான். என்னாச்சு? அக்கறைன்னு ஒரு ரவுடிங்க என்கிட்ட வம்பு பண்ண வந்தான். தூரத்துல நீங்க வர்றத பார்த்த உடனே என் புடவெல்லாம் உருவிட்டு ஓடிட்டாங்க. சரி, புடவை தானே போச்சு, நீ மேல வர்றதுதானே? முடியாதுங்களே. இப்படி பிடிவாதம் முடிச்சா அப்படி இல்லீங்க, பாவாடை ஜாக்கெட்லாம் கரையில வச்சிருந்தேன், அதையும் சுருட்டிக்கிட்டு ஓடிட்டான். அப்படின்னா அப்படித்தான். அப்போ தண்ணிக்குள்ள பொம்பளை பொண்ணு. நீ சுமார், உனக்கு என்ன? சிரிக்காதீங்க, எனக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்க. உதவி பண்ணணும்னா நானும் இல்ல தண்ணியில இறங்கி வரணும். ஐயோ வேண்டாங்க, துணி ஏதாவது கொடுத்தீங்கன்னா. துணி இது பத்தாது. மேல போட்டுக்க கொடுத்துட்டீங்க, கீழே சுத்திக்க. என் பேண்ட் கட்டி கொடுக்க சொல்றியா? ரொம்ப நல்லா இருக்கும். சாரி, நன்றாவியா இருக்கும். கோட்டை மாட்டிக்க, சரியா இருக்கும். நீளமான கோட்டு தான். கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பிக்கீங்களே. நான் நல்ல புள்ளதான், ஆனா சமயத்துல நம்ப முடியாது. அதனால நீயே திரும்பிக்க. பட்டுப்பூவே உன்னை பார்த்தா பாட்டு பாட ஆசை, தன்னாலே கவியானேன் உன்னாலே. ஓ
my sweetie, oh bathing beauty, oh my sweetie, oh bathing beauty. பட்டு பூவே உன்னை பார்த்தா பாட்டு பாட ஆசை. நடையோர் நடனம் இடையோர் நளினம் நிலவின் பிரதிபிம்பம் நீ உலவும் ரதிவம்சம் இரு புருவமும் கூன்விடும் வான்பிறை சிறுபனிதழ் மடல் விடும் தாமரை உன் பூமேனி பாலாடை அதில் நான் தந்த மேலாடை அம்மம்மா உன்னங்கம் செந்தங்கம் என் கண் பூசுதே. பட்டு பூவே உன்னை பார்த்தா பாட்டு பாட ஆசை. முழங்கால் அளவு உடையோ குறைவு படடாது போதும் மனக்கடலில் அலை மோதும் இந்த தரிசனம் கிடைத்தது பாக்கியம் இதை எழுதிட இலையொரு வாக்கியம் நீ 18 இன்னும் தாண்டாத பூஞ்சிட்டு அடியம்மா என் கண்ணும் என் நெஞ்சும் உன் பின்னோடு. பட்டு பூவே உன்னை பார்த்தா பாட்டு பாட ஆசை. பாப்பு 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 இனிமேல் ஒருத்தி உனை போல் அழகி இயற்கை படைக்காது அந்த திறமை அதற்கேது அடி உனை விட குறைந்தவள் ஊர்வசி உந்தன் அடிமை என்று இருப்பவள் மேனகை நீ தள்ளாடும் பல்லாக்கு சென்றல் கிள்ளாத பூங்கொத்து அடியம்மா என் யோகம் தேகம் என் கண் கொண்டதே. பட்டு பூவே உன்னை பார்த்தா பாட்டு பாட ஆசை. தன்னால கவியானேன் உன்னால. Oh my sweetie, oh bathing beauty, oh my sweetie, oh bathing beauty, oh my sweetie, oh bathing beauty. மீனா, எனக்கு ஒரு வேலை வேணும். என்ன வேலை? கூலி வேலை. என்ன சொல்றீங்க? நீ வேலை செய்யற அந்த தொழிற்சாலையில நானும் ஒரு தொழிலாளியா வேலை செய்யணும். ஐயா, நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. அந்த தொழிற்சாலைக்கு நீங்க தானே முதலாளி. அங்க போய் நீங்க தொழிலாளியோட தொழிலாளியா சேர்ந்து வேலை செஞ்சாதான் அவங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் இதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியும். அப்படி அதை நான் புரிஞ்சுக்கிட்டா தான் அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய என்னால முடியும். அப்படி உங்களால கஷ்டப்பட்டு உழைக்க முடியுமா? நிச்சயமா முடியும். என்ன சேர்த்து விடுறியா? நான் போய் உங்களை அத்தை புள்ளன்னு சொல்லு. ஆத்தாடி, அது தப்பாச்சே. ஒரு தப்பும் இல்ல, நான் சொல்றபடி செய். ஆனா ஒண்ணு, இந்த விஷயம் நமக்குள்ளே ரகசியமா இருக்கணும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே? யாருங்க நீங்க? வீட்டுல அம்மா இருக்காங்களா? நான் குழந்தையா இருக்கும் போதே அம்மா இறந்துட்டாங்க. ஆமா, நீங்க யாரு? அண்ணா தம்பி அக்கா தங்க. எங்க அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு. நீங்க? நான் யாருன்றத அப்புறம் சொல்றேன். அப்பா வீட்டுல இருக்காரு. கதை கேட்க பக்கத்து வீட்டு பையனை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிருக்காரு. அதிர்ஷ்டம்னா இதுதான் அதிர்ஷ்டம். ஐயோ, எதுக்கு கதவை மூட?
சொல்லட்டுமா பாடட்டுமா? நான் சகல கலா வல்லவன். ஆயம் புலி மட்டக்காலே. ஐயோ, என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. என் உடம்புல ரோஷம் அதிகமா போச்சு, அதான் டக்கிக்க போறேன். நான் கத்துவேன். அம்மாய பொத்துவேன். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல நாட்டம் சிரிக்கிறேன், இன்னுமா புரியல? புரியல. நான் யாருங்கிறத சொல்லிடுறேன். முதலாளி, நானேதான். சரி, என்ன மாதிரி வேற யாராவது உன்னோட அதை அழிக்க வந்தா? என்ன வாசல்ல போட்டிருக்கல கோலம், அது எதை அழிக்க வந்தா? ஒரு வயசு பொண்ணாச்சே, இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமோன்னு நினைச்சேன். சரி விடு. இப்ப வேற யாராவது உன்னை வந்து தப்பு பண்ண வந்தாங்கன்னு வச்சுக்க, இப்படியா பயந்து விட்டுறது? பின்ன என்ன செய்யறது? ஆனா ஒரு முறம், ஒரு கரண்டி, அட்லீஸ்ட் ஒரு தலைவணியாவது எடுத்து அடிக்கணும்ல. எனக்கு ரேட்டிங்ல ஒரு த்ரில் குறையுது இல்ல. பயத்துல எனக்கு ஒண்ணுமே சொல்ல தோணல. என்கிட்ட இப்படி எல்லாம் விளையாடாதீங்க. இன்னும் அது விளையாட்டு இல்ல. நான் போட்ட வேஷத்தை உங்ககிட்ட காட்டு போலான்னு வந்தேன். எப்படி இருக்கு வேஷம்? அடையாளமே தெரியலீங்க. உங்களை கண்டுபிடிக்கவே முடியல. அதுதான் இந்த வேஷத்துல வந்திருக்கு. இந்த வேஷத்துல நான் ஃபேக்டரிக்கு வரேன், எனக்கு வேலை வாங்கி கொடுக்குறியா? நான் கேட்டா வேலை கொடுத்துருவாங்களா? சின்ன முதலாளி கிட்ட ஒரு சிபாரிசு கடிதம் வாங்கிட்டு வரேன். சின்ன முதலாளி சிபாரிசு கடிதம் கொடுக்கணுமே. அறிவு களஞ்சியமே. நான் தான் சின்ன முதலாளி. ஆமா ஆமா. போலாமா? அப்படியா? சரி சரி. வணக்கம் மேஸ்திரியா. வணக்கம். கொஞ்சம் நில்லுங்களேன். மேஸ்திரி மேஸ்திரி. நான் வழக்கமா முதலாளிங்களுக்கு தான் சொல்றது வழக்கம். இவரினுமா ஆசைப்படுற அறிவரோ ஏற்படுத்துதா? வணக்கம். யார் இந்த அதிக பிரசங்கி? ஊரு கருக்கனாஞ்சேரிங்க. ஐயா பெரியராஜ்ல சொல்ல தேவையில்ல. இந்த எருகுநாஞ்சேரி இருக்குது பாருங்க, அங்க இருந்து அப்படியே கிழக்கால போனீங்கன்னா வடகநாஞ்சேரிங்க. அங்க இருந்து இடதுக்கு பக்கம் திரும்ப வலது கை திரும்பினீங்கன்னா வடகநாஞ்சேரி. அங்க இருந்து வடகால போனா வடகநாஞ்சேரி. இவரு முறைங்க, முறைக்க சொல்லுவீங்க. முறைமாப்பிள மாதிரிங்க. ஐயா பெரியராஜ்ல சொல்லிட்டல, அதாவதுதான் எங்க அப்பாரும் இவங்க அம்மா எல்லாம் சித்தப்பா அம்மாவா பெரியப்பா அம்மாவுனுங்க. அதனால இது வந்து எங்க அத்தை மாவுல ஆயிடுச்சுங்களா, நான் வந்து மாமான்னு ஆயிட்டுங்களா. அதனால நாங்க ரெண்டு பேரும். ஐயோ தலை சுத்துது, என்னப்பா விஷயம்? ஒன்னும் இல்லைங்க, நாங்க ரெண்டு பேரும் உறவு முறை அன்றோம். அதான் மேஸ்திரி, இந்த ஃபேக்டரியில இவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. உனக்கு என்ன வேலை தெரியும்? இன்னும் வேலை வேணும். ஊர்ல மாடு மேய்ச்சிருந்தா இங்க மஞ்சால் வாங்கிக்கிறேன். கம்பெனி சேதாரம் இல்லாம ஆதாரம் பண்ணி வைக்கிறேன். வீட்டுல கறியா வாங்கி போடுறேன். கட்ட வர்றான வெட்டி போடுறேன். உங்க சமூகம் என்ன சொன்னாலும் சரி ஐயா, வேலை என்ன அப்படிதான் இருக்கு. கம்னு கேட்டா இந்த பாருப்பா, திடீர்னு வந்து வேலை கேட்டீங்கன்னா கிடைக்காது. ஏதாவது சிபாரிசு இருந்தா தான் கொடுக்க முடியும். அதுல எங்களுக்கு தெரியும். அதனாலதான் வெளிநாட்டுல இருந்து ஏர்பிளேன்ல வந்து குச்சாரு சின்ன முதலாளி. அவர் 2 லெட்டர் வாங்கி வந்தது. பச்சு பாரு. அட, சின்ன முதலாளிட்ட இருந்து சிபாரிசு வாங்கிட்டு வந்துட்டியா? வேற என்ன பண்றது, பெரிய முதலாளி தான் பூட்டாரு. உனக்கு பெரிய இடத்துல இருந்து சிபாரிசு கிடைச்சிருச்சு. நாளையில இருந்து நீ தாராளமா வேலைக்கு வரலாம். ஐயா, உங்க புள்ள கூட்டிட்டு எங்க தான் நல்லா இருக்கணுங்க. என்ன வேணா ஃபேக்டரி வேலையை விட்டு மேஸ்திரி பின்னால சுத்திட்டு இருக்க? ஒண்ணு இல்லைங்க, சும்மா வந்தேன். யாருவன் காட்டா மாதிரி இருக்கா? இவர் வந்துங்க. ஏமா இது வாங்க வைக்கப்படுங்க. எனக்கு 6 வயசு இருக்கு சொல்ல, இது 3 வயசு இருக்கு சொல்ல பெரியவங்களா பார்த்து முடிச்சு போட்டு விட்டுட்டாங்க. இப்ப அவங்கனால முடியாதுங்க. அவள்தான் உன் மூஞ்சிக்கு ஏத்த ஆளுதான். என்ன உன் மூஞ்சிய கேவலமா பேசிட்டு போறான். அவன் ஆசையா ஏதாவது கேட்டப்ப மறைச்சிருக்கீங்க. சும்மா இருங்க. இந்த ஆள் பேர் ராமு. நம்ம ராமோகன் முதலாளி இருக்காரே, அவருக்கு எடுபடி, டிரைவர், வலது கை எல்லாமே இந்த ஆள் தான். நல்ல வேலை இடது கையா இருந்திருந்தான்னா ரொம்ப அசிங்கப்பட்டு போயிருப்பான். போலாமா? எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு பேப்பர் கொடுக்க முடியுமா? தேங்க்யூ.
உங்கள் தந்தை இருக்கவில்லை, உயிரோடு தான் இருக்கிறார். மற்ற விவரம் டிரைவர் ராமுவை கேட்டு அறியவும்.